வெல்கம் டு சாட் பார்வை. நம்ம லாஸ்ட் 1 வீக்காக டபுள் பாட்டம் வச்சு ஸ்டாக் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம அதில் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த ஸ்டாக்கில் எங்கெங்கே டபுள் பாட்டம் இருக்குது, அது மூலமாக நம்ம எவ்வளோ பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கு இப்போ நான் 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இப்போ இதில் எங்கெங்கே டபுள் பாட்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் ப்ரீவியஸ்லேருந்து பார்க்கலாம், லாஸ்ட் இயர்லேருந்து பார்க்கலாமே, 25லேருந்து. டபுள் பாட்டம் பேட்டர்ன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப்ரலியில் ஒரு ஸ்டாக் போயிட்டுருக்கு. இந்த ஒரு இடத்துல டபுள் பாட்டம் கிடச்சிருக்கு பாருங்கள். June 17 இதில் ஒரு ஹை வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு லோ வச்சுருக்காங்க. தென் அகைன் ஒரு ஹை வச்சுருக்காங்க. தென் சேம் லெவலில் ஒரு லோ வச்சுருக்காங்க. இப்போ இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு நல்ல அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக சொல்ல போகிறதா இருந்தால் இந்த பாயிண்ட் இது பிரேக் அவுட் ஆனவுடனே மார்க்கெட் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்து புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்து போயிருக்காங்க. நம்ம டார்கெட் எப்பவுமே மினிமம் 5% வைப்போம். ஓகே தான், 5% மேலே தான் போயிருக்கு நினைக்கிறேன் டார்கெட்டு. ஆமாம், 5% மேலே தான் மார்க்கெட் மூவ் பண்ணி மறுபடியும் ஐநூறு கரெக்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ டபுள் பாட்டம் வந்து கொஞ்சம் ரிலையபிளாக இருக்கும் மற்றதை விட. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வேறு எங்கெங்கே ஸ்டாக் இருக்குதுன்னு பார்க்கலாம். பேட்டர்ன் ஃபுல்லாக ஒரு அப் மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டு இந்த ஸ்டாக்கில். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு மூமெண்ட் வந்துருக்குது. இங்கே ஒரு ஹை வச்சுருக்காங்க, இங்கேருந்து ஒரு லோ வச்சுருக்காங்க. தென் அகைன் ஒரு ஹை வச்சுருக்காங்க, சேம் இடத்துல லோ வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் ஆச்சுன்னா ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்கும். நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருந்தோம்னா ஒரு 5% டார்கெட்டோட வெளியே வந்துருக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய ப்ராஃபிட் பார்க்கலாம். மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். எஸ், கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்து மேலே போயிட்டாங்க. வேறு எங்கே இருக்குது? இந்த ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சின்ன ஃபார்மாக தான் இருக்குது. இந்த ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, ஸ்மால் ஒரு ஹை, சேம் இடத்துல ஒரு லோ, ஒரே நாளே கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் இந்த இடத்த பிரேக் ஆச்சுன்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம், மினிமம் ஒரு 5%. ஓகே, இந்த லெவல் வரைக்கும் போக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த இடத்த பிரேக் ஆச்சு, இந்த பாயிண்ட் பிரேக் ஆச்சுன்னா இந்த இடத்துக்கு வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. பிரேக் அவுட் மீன்ஸ் கேண்டில் வந்து இந்த பிரேக் அவுட் லைனுக்கு மேலே க்ளோசிங் வைக்கணும். அப்போ தான் நம்ம ட்ரேட்டில் என்ட்ரு ஆகும். இந்த டார்கெட் வரைக்கும் போக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, பார்க்கலாம் மார்க்கெட்டில் என்ன நடக்கும். நம்ம மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ப்ராபபிலிட்டி பேசிஸில் தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம். தேங்க்யூ.